வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சர்வே வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. எக்ஸிட் போல் சர்வே. நம்ம ஒவ்வொரு தரையும் ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் யாருக்கு போட்ட என்ன ஏது யாரும் பெருசாக நம்ம கேட்டுக்க மாட்டோம். ஓட்டு போட போனோம், போட்டுட்டு வந்துட்டோம். அடுத்து எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது போல் அது எப்போ வரும் ரிசல்ட்டு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில் பெரிய ஆர்வமும் இருக்காது. ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே, ரெண்டு பேரில் யாரோ தான் ஜெயிச்சு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனால் இந்த தடவை ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நீ யாருக்கு ஓட்டு போட்ட, நான் அதாவது பார்த்தோன்னே நம்ம விசாரிப்போம் இல்லையா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி யாருக்கு ஓட்டு போட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை விசாரித்தோம். எல்லாருமே அப்படி தான் பண்ணோம். இப்போ இதில் என்ன ஒன்றுனா, எல்லாருமே சொன்ன ஒரு பதில் என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு 10 பேரை பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்னா ஒரு 7 பேர் நெருக்க என்ன சொன்னாங்கன்னா, நான் டிவிகேக்கு போட்டேன் அப்படின்னு ஜென்ரலாக. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஒரு எங்கள் மாமா, இந்த மாதிரி சொந்தக்காரங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே வீட்டில் டிவிகேக்கு தான் போட்டோம் இந்த தடவை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பாங்க. அதனால் நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு போடலை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஆனால் இப்போ நேற்று ரிசல்ட்டு எக்ஸிட் போலில் பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்குன்னா, மறுபடியும் டிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் டிஎம்கேவா? ஏன் பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னா, ஆக்சிஸ் மை இண்டியா அவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா டிவிக்கே தான் 98லேருந்து 120 சீட்டு வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா சர்வேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா டிஎம்கே 92லேருந்து 110ங்கிறாங்க, அப்புறம் 125லேருந்து 145ங்கிறாங்க. இதே மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் ஒரே ஒரு சர்வே மட்டும் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு சாதகமாக சொன்னாங்க. ஏடிஎம்கே நிறைய சீட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஆக்சிஸ் மை இண்டியா டிவிகேக்கு ஆதரவாக சொன்னாங்க. லேடிஸ் ஓட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தடவை 52% லேடிஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே விசாரிக்கிறப்போ நல்லா இருக்கியா என்ன அப்படின்ட்டு யாருக்கு ஓட்டு போட்டோன்னா, அதாவது நிறையா பேர் சொல்கிறது கொஞ்சம் சொல்கிறது டிவிகேன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா விஜய்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் சிம்பலை சொல்லுவாங்க. நான் விசிலுக்கு போட்டேன் அப்படின்னு. அதாவது வேட்பாளர் பேரை சொல்லி யாருமே சொல்லலை. எங்கள் தொகுதி வேட்பாளர் இவருக்காக நான் போட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. ஒன்று விஜய் இல்லை டிவிக்கே இல்லை சின்னத்தை சொல்லிடுறாங்க. போனேன், விசில்ஸ் என்ன இருந்துச்சு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த எக்ஸிட் போல் வந்திருக்க பார்த்தா நம்ம கேள்விப்பட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. அப்படி யார்கிட்ட தான் இவங்க சர்வே பண்ணியிருப்பாங்க? ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சரௌண்டிங்கில் கேள்விப்பட்டது அப்படி தான். இப்போது சோஷியல் மீடியாலேயும் அப்படி தான் போட்டாங்க. ஜென்ரலாக யாரை கேட்டாலும் இப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் கூட சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி யாரை கேட்டாலும் விசிலுக்கு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அதிகபட்சம் 3 நாள் தாங்க இருக்குது. என்ன தான் ரிசல்ட் வருதுன்றதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு நேற்று நைட்டு தூக்கம் இருந்திருக்காது. இவங்க இப்படி போட்டு குழப்பியிருக்காங்களே, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்ற ஒரே எதிர்பார்ப்பில் இருந்திருப்போம். பார்ப்போம் என்ன தான் வருதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.